தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பலரும் ஒரு இசையில் மயங்கி அவருடைய இசையை பாராட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி எல்லாரையும் தன்னுடைய இசையால் கட்டி போட்டிருக்கக்கூடிய ஒருவருடைய பிறந்தநாள் தான் இன்றைக்கி. கெஸ் பண்ணியிருப்பீங்க, இசை புயல் ஏஆர் ரஹ்மானுடைய பிறந்தநாள் இன்றைக்கி. அவர் இன்றைக்கி தன்னுடைய 58வது பிறந்தநாளை கொண்டாடுறாரு. ஸோ அவர் செஞ்ச சில சாதனைகள், அவர் கடந்து வந்த பாதை, சில விஷயங்கள் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏஆர் ரஹ்மான் அவருடைய இயற்பெயர் வந்து திலீப் குமார். அவருடைய அப்பா சேகர். ஸோ சின்ன வயசுலேயே அவருக்கு இசை மீது ஆர்வம் இருக்குது. தன்னுடைய அப்பா இறப்புக்கு பிறகு அவர் கீபோர்டு கற்றுக்கிட்டு, கீபோர்டு எங்கெங்கே வாசிக்க டைம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் கீபோர்டெலாம் வாசிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இசையை கற்றுக்கிறாரு. குறிப்பாக இசைஞானி இளையராஜா, வித்யாசாகர், டி ராஜேந்தர் இவங்களுடைய பாடல்களுக்கு கூட அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன ஆட்லையும் அப்போ அவர் வாசிச்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு இப்படி தான் இசை மீது ஆர்வம் ஏற்பட்டு தன்னை முன்னேற்றி கொண்டு வந்துடுறாரு. குறிப்பாக குடும்பத்தையும் பார்த்துக்கிற ஒரு பொறுப்பு வருது. ஸோ இந்த கீபோர்டு, இசை கச்சேரி எங்கெங்கே போக முடியுதோ அங்கெல்லாம் வாசித்து அதில் வரக்கூடிய பணம் மூலமாக தன்னை அம்பாடு கொடுத்து ஸோ தன்னுடைய குடும்பத்தையும் அவர் வழிநடத்தி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றி வர்றாரு. அப்போ தமிழ் சினிமாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இசை அப்படின்னாலே இளையராஜா தான். இப்போவும் அவர் தான் கொண்டாடப்படுறாரு. அப்போவும் அவர் பயங்கர பீக்கில் இருந்த ஒரு காலகட்டம். இளையராஜாக்கு அடுத்து யார்ப்பா வரப்போறா, இளையராஜா மட்டும்தானா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளும் இருந்தது. இன்னொரு பக்கம் தேவா வந்தாங்க அப்படின்னு நிறைய இசையமைப்பாளர்கள் இருந்தாலுமே இளையராஜாவை அடிச்சுக்க யாருமே கிடையாதுப்பா அப்படின்ற ஒரு பேர் இருந்தது. ஸோ இந்த ஒரு சூழலில் தான் நிறைய தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள்லாம் இன்னொருத்தர் நாம் கொண்டுட்டு வரணும் இதே மாதிரி அப்படின்லாம் பேச்சு அடிபடும் போது அப்போ தான் இயக்குனர் மணிரத்னம் மற்றும் பாலச்சந்தர் இவங்களுடைய கண்ணில் படுறாரு ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் இயக்குனர் மணிரத்னம் இயக்குன ரோஜா திரைப்படம் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாகிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி இளையராஜா இசையை கேட்டுகிட்டு இருந்த நம்ம தமிழக மக்கள் எல்லாம் ரஹ்மானுடைய இசையை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டுமே வேறு மாதிரி இருக்கே, குறிப்பாக ரஹ்மானுடைய இசை வந்து வேறு மாதிரி இருக்கே, புதுசாக இருக்கே அப்படின்னு எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இளையராஜாவுடைய இசை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் ஸ்டைலில் ஒன்று இருக்கும். பட் ரஹ்மான் வந்து புதுசாக எலக்ட்ரானிக்கில் நிறைய விஷயங்கள், அதாவது அப்போ இருக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டெக்னிக்கலாக தன்னை அப்டேட் பண்ணிட்டு கொடுத்த அந்த ஒரு இசை வந்து எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுது. கேட்குறதுக்கும் புதுசாக இருக்கே அப்படின்னு ரஹ்மானை வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களுமே ஹிட் ஆகுது. ரோஜா படத்துக்கு ரஹ்மானுக்கு தேசிய விருது கிடைக்குது. எல்லாருமே தூக்கி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் இளையராஜா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாத, இளையராஜா கிட்ட நெருங்கவே முடியாத சில இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருமே ரஹ்மானை நோக்கி படையெடுக்கிறாங்க. ரஹ்மான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உச்சத்துக்கு போகிறாரு. அப்போ அவர் மீது சில விமர்சனங்களும் வைக்கப்படுது. இவர் வந்து எலக்ட்ரானிக் மியூசிக் மட்டும் தான் வாசிக்கிறாரு, அதாவது எலக்ட்ரானிக் மூலமாக வாசிக்கிறாரு, பெருசாலாம் அது கிடையாது, இளையராஜா அளவுக்குலாம் வாசிக்க முடியாது. குறிப்பாக அவர் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா சிட்டி ஜானரில், அதாவது ஒரு வெஸ்டர்ன் அந்த மாதிரி தான் கொடுக்குறாரு அவர். இளையராஜா மாதிரி இந்த மண்மனம் மணக்கக்கூடிய இசையெல்லாம் அவரால் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி விமர்சனங்களும் அவர் மீது வைக்கப்பட்டது. பட் அதுக்கும் ரஹ்மான் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. இயக்குனர் பாரதிராஜா இயக்கத்தில் வெளியான 2 திரைப்படங்கள் கிழக்கு சீமையிலே கருத்தம்மா, இந்த 2 படத்துக்குமே இசை வந்து ரஹ்மான் அவர்கள் தான். இந்த 2 படமே கிராமத்து சப்ஜெக்ட் தான். ரெண்டுமே பாரதிராஜா அவருடைய படங்கள் எல்லாமே மோஸ்ட்லி வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஸோ இதில் மண் மணக்கிற மாதிரி பாடல்களை அள்ளி தெளிக்கிறாரு ரஹ்மான். அது வரைக்கும் எலக்ட்ரானிக் மட்டும்தான், அவர் சிட்டி பேஸ் தான் பண்ணுவார் அப்படின்னு வைக்கப்பட்டிருந்த விமர்சனங்களை இந்த 2 படம் மூலமாக அவர் உடைக்கிறாரு. குறிப்பாக கிழக்கு சீமையிலே படத்தில் வரக்கூடிய பாடல்கள்லாம் எவர் கிரீன் ஹிட் ஆச்சு. இப்போ கூட நீங்கள் தென் மாவட்டங்களில் போனீங்க அப்படின்னா அந்த மானூத்து மந்தையிலன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு இப்போ வரை கொண்டாடப்பட்டிருக்கு. அந்த பாட்டுக்கு ரஹ்மான் தான் இசையமைச்சிருக்காரு அப்படின்னு தெரியாமலே பல பேர் அந்த பாட்டை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரஹ்மான் அடுத்தடுத்து பல உயரங்களை ஏறிட்டே இருந்தார். இன்னொரு சம்பவம் அவர் வாழ்க்கையில் நடந்தது. அதாவது ரஹ்மான் சின்ன வயசில் இருக்கும்போது அவர் பிச்சை எடுக்க தான் லாய்க்கு அப்படின்னு அவருடைய பள்ளி ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவமே நடந்திருக்கு. 2012ஆம் ஆண்டு ரஹ்மான் தன்னுடைய பேட்டி ஒன்றில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது ரஹ்மான் வந்து சின்ன வயசுலேயே தன்னுடைய அப்பா இறந்துட்டனால அவர் அடிக்கடி இந்த மாதிரி கீபோர்டு வாசிக்க போகிறது அப்படின்ற மாதிரி சில இதில் இருந்திருக்காரு. படிப்பும் அவருக்கு சரியாக ஏறல, ஸ்கூலுக்கு அடிக்கடி போக முடியல, உடல்நிலை சரியில்லை அப்படின்ட்டு ஸ்கூலுக்கும் அவரால் சரியாக போக முடியல. ஸ்கூலில் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டு கொஞ்சம் பின்தங்கிய மாணவராக தான் அவர் இருந்திருக்காரு. இந்த ஒரு சூழலில் தான் அவங்க அப்போ டீச்சர்ஸ் வந்து ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு உங்கள் பையன் சரியாக படிக்கவே மாட்டுறாரு, கோலம்பாக்கத்தில் தெருவா பிச்சை எடுக்க வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. யாரை பிச்சை எடுக்க சொன்னாங்களோ அவர் தான் இன்றைக்கி இந்தியாவில் மிக முக்கிய ஒரு பணக்காரராக, மிக முக்கிய ஒரு இசையமைப்பாளராக இருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு விஷயத்த ரஹ்மானே 2012 ஒரு சேனலில் பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் போன வருஷம் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற லண்டன் ட்ரினிட்டி லாபன் கன்சர்வேட்டியனில் கௌரவ தலைவராக அடுத்த 5 வருஷத்துக்கு ரஹ்மானை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாகவும் பார்க்கப்படுது. அவர் 2 ஆஸ்கர் விருதுகளை வாங்கினார், 7 தேசிய விருதுகளை வாங்கினார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதையடுத்து அவர் நிறைய சாதனைகளுமே பண்ணியிருக்காரு. குறிப்பாக கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு தெருவுக்கு ஏஆர் ரஹ்மானுடைய பேரே வச்சுருக்காங்க. அல்லா ரெகா
ரஹ்மான் தெரு அப்படின்ற ஒரு பேரை வச்சு அவரை கௌரவப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவரை பற்றி நம்ம சொல்லிட்டே போகலாம். குறிப்பாக அவர் வந்து இந்த எலக்ட்ரானிக் இசையை தான் பயன்படுத்துகிறாரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டப்ப மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான திருடா திருடா படத்தில் ஒரு பாட்டுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே இல்லாமலே கம்போஸ் பண்ணி ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணார். ஒரு விமர்சனத்தையும் உடைச்சார். அந்த படத்தில் வந்து ராசாத்தி அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும், எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த ராசாத்தி பாட்டுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கே ரகுமான் எதுவுமே வாசிக்கலை. வெறுமனே அந்த மியூசிக் பதிலாக கோரஸ் பாடுறவங்க ஹம்மிங் அப்படின்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களையும் மேட்ச் பண்ணி ஒரு பாடலை கம்போஸ் பண்ணி அது மூலமாகவும் என்னால் இதுவும் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி ரெக்கார்ட் பண்ணார். ஸோ இந்த மாதிரி பல சாதனைகளுக்கு அவர் சொந்தக்காராக இருக்கார். இந்தியாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்களில் பணக்கார ஒரு இசையமைப்பாளரும் அவர் சொல்லப்படுறாரு. குறிப்பாக அவர் ஒரு பாடலுக்கு 3 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, ஒரு படத்துக்கு 10 கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அவருடைய இசையில் அடுத்ததாக பொங்கலுக்கு ஜெயம் ரவி மற்றும் நித்யா மேனன் இவங்களுடைய நடிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் காதலிக்க நேரமில்லை திரைப்படம் வந்து ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த படத்தில் வந்த பாடல்கள் கூட இப்போ ட்ரெண்ட் ஆச்சு. ஸ்ருதிஹாசன் பாடின ஒரு பாட்டு கூட மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அடுத்தடுத்து அவரும் பயங்கர பீக்கில் தான் இருக்கார். இன்னும் அவர் அந்த வற்றாத நீரோடை போல ஓடிட்டு தான் இருக்கார். பட் போன வருஷம் தான் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அவருடைய திருமண வாழ்க்கை முடிவுக்கு வருது அப்படின்றத அது அறிவிச்சாங்க. ரஹ்மான் மற்றும் சைரபானு 2 பேருமே தனித்தனியாக பிரிஞ்சு வாழப்படுறதா அறிவிச்சாங்க. இது யாராலுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா பல மேடைகளில் 2 பேருமே ஒன்றா ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமாக தங்களுக்குள்ள இருக்கிற அன்பை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த முடிவு எடுக்க காரணம், அதுவும் 58 வயசு ஆயிடுச்சு, இப்போ எதுக்கு இந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தது. பட் அது அவங்களுடைய பர்சனல், அதில் நாம் தலையிட முடியாது. இன்னொரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மானுக்கும் அவருடைய மகனுக்கும் ஒரே நாளில் பிறந்தநாள். ஏஆர் ரஹ்மானுக்கும் அவருடைய மகனான ஏஆர் அமீனுக்குமே 2 பேருக்குமே இன்னைக்கு பிறந்தநாள். ஸோ பலரும் ஏஆர் ரஹ்மானுக்கு தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக நடிகரும் இயக்குனருமான பிரபுதேவா ஒரு சின்ன குழந்தை ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி நீங்கள் எப்போவுமே கிங்கு தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு போட்டு அவருக்கு விஷ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பலரும் தங்களுக்கு வாழ்த்து சொல்லிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஏஆர் ரஹ்மானுடைய சொத்து மதிப்பு 1728 கோடியிலிருந்து 2000 கோடி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தமிழ் சினிமாவிலேருந்து உருவாகி இந்திய சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையாக பல விருதுகளை அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. அவருடைய புகழ் இன்னும் போயிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஏஆர் ரஹ்மானுக்கு பிறந்தநாள். ஸோ ஃபிலிமீட் சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் இசையில் உங்களுக்கு மிகவும் பிடிச்ச பாடல் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.